அனைவருக்கும் வணக்கம். உங்க கனவ சொல்லுங்க ஆப் மூலியமா எப்படி வந்து நம்ம உள்நுழைந்து, அதற்கான பதிவுகள வந்து நம்ம பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்றது தான். முதல்ல ஆப்ப இன்ஸ்டால் பண்ணதும் 3 விதமா ஓப்பன் பண்றதுக்கு கேட்கும். வைல் யூசிங் தி ஆப் ஒன்லி திஸ் டைம் டோன்ட் அலோவ். வைல் யூசிங் தி ஆப் குடுங்க. அப்பதான் எப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணீங்களோ, அப்ப மட்டும் இது நமக்கு சப்போர்ட் பண்ணும். உங்க கனவ சொல்லுங்க அசஸ் பண்றதுக்கு லொகேஷனா நிச்சயமா இது லொகேஷன ஆன்ல இருந்தா மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ வைல் யூசிங் த ஆப்ன்னு சொல்லிட்டு இப்போ மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ எனக்கு குடுத்துருக்கிற என்னோட நம்பர குடுத்து நான் உள்ள போறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்புகை கேட்குது. ஸோ இது நம்ம அரசினோட ஒப்புகை நம்மள கேட்குறாங்க. அக்ரி அண்ட் கன்டின்யூ குடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகும். 194 அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். குடுத்துட்டு கன்டின்யூ குடுக்குறேன். கன்டின்யூ குடுத்து ஸோ இப்போ நீங்க ஆல்ரெடி பண்ணியிருந்தாலுமே இந்த மாரி காமிக்கும். நெறைய பேருக்கு மாடியூல் தெரியலன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து அன்இன்ஸ்டால் குடுத்துட்டு பண்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே போவோம். நான் இப்போ ஒரு அட்டை நம்பர செலக்ட் பண்றேன். இப்போ இத குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, ராணி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க அட்டை எழுதுறதுக்கு முன்னாடி இதில போய் பாருங்க. இதில இருக்க எத்தன நம்பர்ஸ்ன்றத பார்த்துக்குங்க. ஏன்னா, அவங்க வந்து சொல்லாமயும் இருக்கலாம். வயசு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்மேட்ச் ஆகலாம். ஸோ மோர்ல போனீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். அண்ட் தென் வெரிஃபை குடுத்துக்குங்க. வெரிஃபை குடுத்துட்டு அட்டையோட கடைசி 5 டிஜிட் போட்டுக்குங்க. இன்சர்ட் பண்ணிட்டு தொடரவும் குடுங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கணக்கெடுப்பை தொடருவோம்னா, கணக்கெடுப்பை தொடருவோம்னு குடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து ப்ராசஸ் ஆகி வரும். இப்போ வந்து குடும்ப உறுப்பினர் பெயர்கள்லாம் வந்துருச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 10வதுக்குள்ள படிச்சவங்க தான். ஸோ நான் வந்து 01 பண்றேன். நல்லா பார்த்துக்கங்க. இதுல வந்து மொத்தம் 5 செட் ஆஃப் இருக்கு. ஒண்ணு வந்து 01னா படிக்காதவர்கள், அ எழுத படிக்க தெரிந்தவர்கள் 10ஆம் வகுப்பு வரை. ஸோ எனவே நீங்க எந்த வீட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து படிக்குது அப்படின்னா, நீங்க 01 தான் செலக்ட் பண்ணணும். 10வதுக்குள்ள இருக்கிறவங்கள. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு படிக்கிறாங்கன்னா, 02வ செலக்ட் பண்ணுங்க. பட்டய படிப்பு அதாவது வந்து ஒரு பிஎஸ்சி, பிகாம் இல்ல இந்த மாரி 3 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டு, ஒரு தொழிற்கல்வி, பாலிடெக்னிக் இந்த மாரி பண்றாங்க அப்படின்னா, பட்டய படிப்பு தொழிற்கல்விய குடுங்க. அப்படி இல்ல, அவங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, டாக்டர் பண்றாங்க, இந்த மாரி 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா, இளநிலை படிப்பு குடுங்க. முதுநிலை படிப்பு அப்படின்றது 2 டிகிரி பிஜி டிகிரி படிச்சிருந்தா மட்டும் தான் முதுநிலை படிப்பு கொடுக்கணும். ஸோ இதுல படிக்காதவங்க, எழுத படிக்க தெரிந்தவங்க லிஸ்ட்ல தான் வருவாங்க. இவங்களோட தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, விவசாய தொழிலாளர் தான். ஏன்னா, அவங்க விவசாய கூலி வேலைக்கு போறவங்க தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி நிலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழனின்றவருக்கு இப்ப நம்ம செலக்ட் பண்ண போறோம். இவருமே வந்து 10க்குள்ள படிச்சவர் தான். இவரு விவசாயம். அதனால 1ன்றத செலக்ட் பண்ணணும். இங்க பாருங்க, கிராமங்கள்ல நம்ம கணக்கெடுப்பு பண்றோம். நம்ம முக்கியமா அவங்க வந்து விவசாயம், விவசாய தொழிலாளரா தான் இருப்பாங்க. இல்ல வெளியில போய் ஏதோ வேலை பார்க்குறாங்க, நம்மள சுத்தி இருக்க கிருஷர்ஸ்லயோ, இல்ல வேற ஏதோ வந்து ஜேசிபி ஓட்டுறாங்க அந்த மாரினா, விவசாயம் சாராத தொழிலாளர்கள் குடுங்க. அவங்களா சின்னதா பொட்டி கடை வச்சிருக்காங்க. அந்த மாரி இருக்காங்கன்னா, சுயதொழில் குடுங்க. இந்த மாரி நெறைய இருக்கு. அரசு பணினா தைரியமா அரசு பணின்னு குடுங்க. ஓய்வூதியதாரர்னா பென்ஷன் வாங்குறவங்க. மாணவி இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க அப்டின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மாணவர், மாணவி 8ன்றத ஞாபகம் வச்சுக்கங்க. தற்காலிக அல்லது பகுதி நேர பணியாளர்கள். இப்டி நீங்க வந்து அவங்களுக்கு என்னவோ அத செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது காளிதாஸ் அப்டின்னும்போது, இவங்க வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 3 அப்படின்னு குடுக்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னா, தற்காலிக அல்லது பகுதி நேர பணியாளர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு. இப்போ வந்து ஃபோன் நம்பர் போட்டுக்கலாம். ஃபோன் நம்பர் கண்டிப்பா வந்து அவங்க ஃபோன் நம்பர் மாத்துறாங்களா? இல்ல ஆல்ரெடி இருக்க ஃபோன் நம்பரான்னு கேட்டுட்டு இன்சர்ட் பண்ணுங்க. ஒர்க்கிங் இருக்கிற நம்பரா பார்த்து வாங்குங்க. இப்போ அவங்க என்ன கேஸ்ட் அப்படின்றதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சேவ் அண்ட் ப்ரொசீட் குடுங்க. இப்போ எல்லாருமே வந்து இங்க தான் வந்து குழம்பி போறீங்க. அரசு நலத்திட்டங்கள் உங்களுக்கு சரியான முறையில் கிடைப்பதா அதுக்கும் ஆம் தான். ஆல்ரெடி பாருங்க டிஃபால்ட்டா அது வந்துருச்சு. இவங்க ஒரு ஸ்கீம்ல இருக்காங்க அப்படின்னாலே, நீங்க இல்லைன்னு குடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆம்னே வந்துருது. ஸோ தாங்கள் தங்கள் குடும்பத்தினர் பயன்பெறும் திட்டங்களில் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படும் 3 முக்கியமான திட்டங்கள். 3 முக்கியமான திட்டம் என்னன்னு பார்த்தோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை டிஃபால்ட்டா அதிலே இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம தான் செலக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இங்க மேலும் சேர்க்கவும் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஏற்கனவே இதுல பதிவானது மட்டும் தான் அதுல இருக்கும். இப்போ நாம இன்னும் 2 ஸ்கீம சேர்த்தா மட்டும் தான் அதுல நம்ம போய் பண்ண முடியும். மேலும் சேர்க்கவும்ல போங்க. போயிட்டு இங்க போயிட்டு அரசு திட்டம் குடுத்தீங்கன்னா, இத வந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். நிச்சயமா அவங்க வீட்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற 5ஆம் வகுப்புக்குள்ள இருக்க மாணவர்களா இருந்தா, இத நிச்சயமா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். கல்வி பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகைன்னா, அங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களா படிச்சு, அவங்க வந்து 12த் வரைக்கும் இருக்காங்கன்னா, அவங்களுக்கான பள்ளி உதவித்தொகை கிடைக்கும். கல்லூரியா இருந்தாலும் அவங்களுக்கு புதுமை பெண்ணும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ் புதல்வனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து இல்லம் தேடி கல்வியில படிக்கிறாங்கன்னா, இல்லம் தேடி கல்வி இந்த மாரி ஒண்ணு ஒண்ணுத்துக்குமே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து என்ன குடுக்குறேன்னா, இவங்க வந்து
நீங்க நம்மகிட்ட பின்னாடி நல்லா தெரிஞ்சுச்சுன்னா B2 அப்படின்றத நான் குடுக்குறேன். B போட்டு 2 போட்டாலே அது என்னன்னு சொல்லிட்டு அது இங்கேயே வந்து செட்டிங் ஆயிடும். ஸோ மகளிர் விடியல் பயணம் பஸ்ல கண்டிப்பா போறாங்க. அப்போ மகளிர் விடியல் பயணத்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னு மேலும் ஒண்ணத்த சேர்க்கவும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கீழ கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. அதாவது என்னன்னா பயிர்க்கடன், கால்நடை கடன் இந்த மாரி. அவங்க கிட்ட நீங்க வந்து கூட்டுறவுல வங்கி கடன் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு C9ன்றத நான் குடுக்குறேன். C9 அப்படின்னு குடுத்தாலே அதுவே வந்து செட்டிங் ஆயிடும். கூட்டுறவு சங்கம், வங்கி கடன், சுய வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு யார் வாங்கியிருக்காருன்னா, உங்களோட கணவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்க இத டச் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுல எல்லாமே வந்துரும். அந்த 3மே. வந்து B1, 2வது வந்து ஆ B2, 3வது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கம், வங்கி கடன், சுய வேலைவாய்ப்பு, கால்நடை கடன். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து இதுவாயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேலும் திட்டத்த சேர்க்கணும் அப்படின்னா சேர்க்கலாம். இல்ல இந்த 3 திட்டத்துமே ஓகேன்னா விட்டுடலாம். சேவ் அண்ட் ப்ரொசீட் குடுத்துருங்க. குடுத்துட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன வேணும்? 2030க்குள்ள இவங்களுக்கான பூர்த்தி செய்ய வேண்டிய மேலும் பல திட்டங்கள் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து வீட்டு வசதி வேணும். அதனால வந்து கனவு இல்லம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குடுக்குறேன். இதுல கனவு இல்லம் வேணும்னாலும் குடுக்கலாம். நகர்ப்புற வாழ்விடம்னா ஏற்கனவே இருக்க குவார்டர்ஸ வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம், தாட்கோ வீட்டு வசதி இதுல எது வேணும் அப்படின்னா, முக்காவாசி பேர் வந்து இந்த கலைஞர் கனவு இல்லம் தான் சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா, திட்டம் அல்லது உதவி பற்றி விரிவாக எழுதணும்னா, அ எனக்கு இல்லம் கிடைக்கப் பெற்றால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே இத்திட்டத்தினை எனக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கங்க. இவ்ளோ பெருசா பண்ணணுமா? அப்படின்னா, ஷார்ட்டாவும் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சமூக பாதுகாப்பு அப்படின்னா, அவருக்கு வந்து 60 இயர்ஸ்க்கு ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக வந்து முதியோர் ஓய்வூதிய தொகை வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்க 60 வயத தாண்டி இருந்தாங்க அப்படின்னா மட்டும் தான் இந்த இது நமக்கு சரியா வரும். ஸோ F1ன்றத செலக்ட் பண்ணலாம். இல்ல இப்படின்னா, இதுல நீங்க அவங்க என்ன கேட்கறாங்களோ அத இது பண்ணலாம். ம் 60 வயதை தாண்டியதால் எனக்கான உதவித்தொகை கிடைக்கப்பெற்றால் மகிழ்ச்சி ஐயா! அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு 3வது தேர்வு செய்ய சொல்றாங்க. இவங்க குடும்பத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ உதவிகள் இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இவங்க குடும்பத்துக்கே வந்து ஒரு மருத்துவ உதவியா, அ முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தான் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இது எல்லாமே இவங்க எல்லாமே இத கேட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இத செலக்ட் பண்ணியிருக்கோம். வீடு ரொம்ப முக்கியம். முதியோர் ஓய்வூதியம் முக்கியம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் காப்பீட்டுத் தொகை முக்கியம். இப்ப இவ்வளவும் குடுத்துட்டு ஃபெட்ச் அப்படின்னு சொல்லி குடுங்க. ஃபெட்ச் குடுத்தீங்கன்னா, இந்த வந்து யுகேஎஸ் விபிஎம் கோடு ஜெனரேட் ஆகும். இத எடுத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, படிவத்தில நிச்சயம் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பூர்த்தி செய்த படிவத்தினை படம் எடுக்கவும் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இத 2த்தையும் நீங்க பக்கம் 1, பக்கம் 2ன்றத அழகா படம் பிடித்து, அத வந்து எந்த ஒரு அடித்தல் திருத்தலும் இல்லாம பண்ற மாதிரி இருக்கணும். இன்னொன்னு விரிவா அதுல வந்து நீங்க திட்டங்களோட பேரையும் எழுதியிருக்கணும். உங்க கணவர் சொல்லுங்க திட்டத்தையும் கணக்குல பண்ண நான் அப்படின்னு சொல்லி இத குடுத்துட்டு, சூஸ் பண்ணி குடுத்துட்டு யார்கிட்ட கையொப்பம் வாங்குறீங்களோ அவங்களோட பேர செலக்ட் பண்ணிட்டு, நீங்க இங்க முழு படிவத்தை பார்க்கணும்னா, திரும்ப உங்களுக்கு ஒரு டிஸ்ப்ளே காமிக்கும். நீங்க ஏதாவது தவறா குடுத்துருக்கீங்க, ஃபோன் நம்பரோ இல்லையான்னா, அத பார்த்து முழுமையா திருத்திக் கொண்டு, அதுக்கப்புறம் நீங்க சப்மிட் குடுத்தீங்கன்னா, சப்மிட் ஆயிடும். இது இவ்ளோ ஈஸியா பண்ணலாம். ஸோ எல்லாரும் முயற்சி பண்ணி பண்ணுங்க. நன்றி.